இங்க ஒரு பேங்க்ல முகமூடி போட்ட கொள்ளைக்காரங்கள்லாம் பணத்தை திருடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கொள்ளைக்காரங்களுக்குலாம் $30 மில்லியன் கிடைச்சிருக்கு. அதனால அந்த காசு எடுத்துக்கிட்டு போலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. ஆனா அந்த டைம்ல தான் யாரோ ஒருத்தர் அலாரமா ஆன் பண்ணிடுறாங்க. ஒருத்தர் மட்டும் அவரோட கண்ணில் கட்டியிருக்க மாஸ்கை லைட்டா இப்படி எடுத்துட்டு திருடுங்களோட ஃபேஸை பார்த்துடுறாரு. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா அந்த அலாரம் அடிச்சதே அந்த திருடுங்க தான். இப்போ அந்த திருடன் வந்துட்டு அவர் போட்டிருந்த மாஸ்கை ஃபுல்லா கழட்டிடுறாரு. மற்ற திருடுங்க வந்துட்டு யாருமே அவங்களோட முகத்தை பார்க்க கூடாது அப்படின்ட்டு தான் நினைப்பாங்க. ஆனா இந்த திருடுங்க அப்படி கிடையாது. எல்லாரையுமே அவங்களோட முகத்தை பார்க்க வச்சிடறாங்க. இவங்களுக்குலாம் பிளான் போட்டு கொடுத்து இந்த திருடுற ஆபரேஷனை நடத்துறதே இவர் தான். இப்போ போலீஸ்மே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. திருடங்களாம் கண்ணை வச்சு சுட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்குலாம் என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால ஒரு ஹையர் அஃபிஷியல் வராங்க. இவங்க வந்துட்டு திருடங்களாம் தப்பிச்சு போறதுக்கு எத்தனை ஹெலிகாப்டர் வேணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதை கேட்கும் போது திருடங்களை தப்பிக்க வைக்கிறதுக்காக இவங்க பண்ற மாதிரி தெரியலாம். ஆனா உள்ள எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பிளானே. ஏன்னா ஒரு ஹெலிகாப்டர்ல 4 பேர் தான் உட்கார முடியும். இந்த படம் பார்க்கறதுக்கு மணி ஹெய்ஸ்ட அப்படியே சவுத் கொரியால ரீமேக் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.